ஹாய் டெக்கீஸ், வெல்கம் பேக் டு Techie Tamil. இன்றைக்கி நம்ம கண்டென்ட் க்ரியேஷன், அதாவது ஆர்டிக்கிள் ரைட்டிங், இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சும்மா இல்லையே, SEO ஆப்டிமைஸ்ட் கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதன் மூலமாக நம்மளோட சைடு இன்கம்மை எப்படி அதிகப்படுத்துறது. ஏற்கனவே நம்ம சைட் ஹசல்ஸ் க்ரியேஷனில் இது வரைக்கும் பிராண்ட் நேம், லோகோ, வெப்சைட் இது எல்லாத்தையுமே AI டூல்ஸை வச்சு எப்படி நம்ம எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுக்கான பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட நீஷ் பிளாகிங் அப்படின்னா உங்களுக்கான 100% SEO ஆப்டிமைஸ்ட் ஆர்டிகிள்ஸை நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டாவது, உங்களோட சைடு ஹசல் ஐடியா யூடியூப் அப்படின்னா உங்களுக்கான SEO ஆப்டிமைஸ்ட் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அதை இந்த டூல் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட், நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்களோட வெப்சைட்டை நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணணும்னா நீங்கள் இந்த டூலை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏஐ டூலை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி SEO அப்படின்னா என்ன, இதை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். SEO அப்படின்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். உங்களோட வெப்சைட், உங்களோட பிளாகிங் சைட், இல்லை உங்கள் யூடியூப் எதுவாக இருந்தாலும் நிறைய பீப்புளை ரீச் ஆகி உங்களோட டிராஃபிக் அதிகமாக ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் SEO ஆப்டிமைஸ்டு கண்டென்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ கூகுளில் நான் மேரத்தான் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போது கூகுள் எதை பேஸ் பண்ணி இந்த விக்கிபீடியா ஃபர்ஸ்ட் வரணும், தென் இந்த மேரத்தான் ஈவெண்ட்ஸ் இன் பெங்களூர் இது செகண்ட் வரணும், தென் இந்த ஆட் வரணும், பிரிட்டானிக்கா இந்த சைட் தேர்ட் வரணும் எப்படின்னு சூஸ் பண்ணுது. ஏன்னா இந்த சைட்டெல்லாம் SEO ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஸோ SEO அப்படின்றது என்னது, அதை எப்படி பண்ணுறதுன்னா, உங்களோட ஆர்டிக்கிள் இல்லை உங்களோட கண்டென்ட் பர்டிகுலர் வேர்ட் கவுண்டில் இருக்கணும், டைட்டில் இவ்வளோ லென்த்தாக இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் இப்படி இருக்கணும், கீவேர்ட்ஸ் இப்படி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் SEO. அதுக்குன்னு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இந்த AI டூல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த AI டூல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. ஏன்னா இவ்வளவு க்ரைட்டீரியா இருந்தால் தான் அவங்களோட சைட் கூகுளில் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகும். அப்போ தான் அவங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் வந்து அவங்களோட ரெவென்யூ வந்து அதிகமாகும். வீடியோ டைட்டில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற AI டூல் ரைட்சோனிக். இது SEO ஃப்ரெண்ட்லி ஆர்டிக்கிள் அண்ட் பிளாக் போஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். கூகுளில் ரைட்சோனிக் அப்படின்னு டைப் பண்ணிப்போம். டைப் பண்ண பிறகு அதோட ஃபர்ஸ்ட் லிங்க் டச் பண்ணி உள்ளே போகும்போது என்னோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்குது. இதில் சைன்இன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து இதில் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பார்க்கும்போது இதோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. யுவர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், ஆடியோ ஜென்ரேஷன், இமேஜ் கிராஃப்டிங். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த பேஜில் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. AI ரைட்டிங் டூல் நம்ம யூஸ் பண்ணி AI ஆர்டிக்கிள் ரைட் பண்ணிக்கலாம். பேராஃப்ரேசிங் டூல் இருக்குது. டெக்ஸ்ட்டை சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரி ஜென்ரேட்டர், டெக்ஸ்ட் எக்ஸ்பேண்டர், லேண்டிங் பேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு இருக்குது. இதில் எந்த லிங்க் வேணுமோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே அவங்க ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருப்பாங்க, எப்படி நம்ம ஒவ்வொரு டூலையும் யூஸ் பண்ணுறது அப்படின்றது. ஆனால் அது வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நம்ம அதை நீட்டாக இப்போது இங்கே பார்த்துடலாம். ஸோ இதுக்காக ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் பண்ண அப்புறமா அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நியூன்ற டேப்பை கிளிக் பண்ணோன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட்டான AI ஆர்டிக்கிள் ரைட்டர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4.0 இருக்குது, 5.0 இருக்குது. தென் ஆர்டிக்கிள் அண்ட் பிளாக்ஸ் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை தவிர ஆட்ஸுக்கானது, ஜென்ரல் ரைட்டிங் ஆனது, காமர்ஸ், சோஷியல் மீடியா, ஸோ இப்படியான ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம எப்படி இந்த டூலை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆர்டிக்கிள் ரைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 10,000 வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு மந்த்லி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எனக்கு அதில் மீதி வந்து 8,188 வேர்ட்ஸ் வந்து இன்னும் இருக்குது. இன்னும் நமக்கு நிறைய யூஸ் பண்ணால் நம்ம அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஏ ஆர்டிகிள் ரைட்டர் 4.0 நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதில் ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணியும் உங்களுக்கு தேவையான ஆர்டிக்கிளை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஏ ஆர்டிகிள் ரைட்டர் 4.0 யூஸ் பண்ணிவிட்டு தென் 5.0 நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். இப்போது ஏ ஆர்டிகிள் ரைட்டர் 4.0 ஓப்பன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 செக்ஷன் இருக்குது. இதில் ஒரு ஆர்டிக்கிள் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு எல்லாம் கீவேர்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நமக்கு அது வந்து நம்ம கொடுக்குற கீவேர்ட்ஸ்லேருந்து டைட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணும். பேஸ்ட் ஆன் தட் நமக்கு தேவையான அவுட்லைன் செக்ஷன்ஸ் வந்து இது கொடுக்கும். தென் ஓவரால் ஆர்டிக்கிள் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். வாங்க இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட டாபிக் வந்து gluten ஃப்ரீ ஆர் வீகன் ஆன்லைன் பேக்கரி. ஸோ இதான் நம்ம லாஸ்ட்டு நம்மளோட சீரீஸில் நம்ம ஃபைனலைஸ் பண்ண நம்மளோட பிஸ்னஸ் டைட்டில். ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சர்ச் கீவேர்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஏற்கனவே கீவேர்ட்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த கீவேர்டை இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கீவேர்ட்ஸாகவே என்னோட gluten ஃப்ரீ அப்படின்னே நான் கொடுக்குறேன். தென் வீகன், தென் ஆன்லைன் பேக்கரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரியான கீவேர்ட்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். அது தவிர இங்கேருந்தும் ஏதாவது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணுவோம், gluten ஃப்ரீ பேக்கரி நியர் மீ. இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம ஐடியாஸ் கிரியேட் பண்ணுற டைம் இது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே டாபிக் சூஸ் பண்ணிட்டோம், நம்மளோட கீவேர்ட்ஸ் இங்கே கொடுத்துட்டோம். டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணுமா, இல்லை ஃபார்முலா இருக்கணுமா, எக்ஸைட்டடா, ஃபன்னியா, ஃப்ரெண்ட்லியா, எந்த டோன் ஆஃப் வாய்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே கொடுக்கணும். நம்ம எப்போவுமே ஒரு ஆர்டிக்கிள் கிரியேட் பண்ணும்போது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் நம்ம அந்த ஆர்டிக்கிள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இதில் வந்து எக்ஸைட்டட் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரியான ஆர்டிக்கிள் இருக்கும்போது தான் அந்த கஸ்டமர்ஸும் வந்து அப்போ இந்த ஆர்டிக்கிளை படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். தென் கால் டு ஆக்ஷனில் வந்து ஆர்டர் வீகன் டிலைட்ஸ் நவ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். குவாலிட்டி டிப் ப்ரீமியம் தென் இங்கிலீஷ். ஓகே, ஜென்ரேட் ஐடியாஸ். இப்போ நம்ம கொடுத்த கீவேர்டுக்கு ஆப்டிமைஸ்டான டைட்டில்ஸ் வந்து இந்த ஏ டூல் நமக்கு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட டாபிக் நேம் தென் கீவேர்ட்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக இந்த டைட்டில்ஸில் வந்து இன்கார்பரேட் ஆகிருக்கும். இன்டெலிஜென்ட் gluten ஃப்ரீ டிலைட்ஸ், டிஸ்கவர் த பெஸ்ட் ஆன்லைன் பேக்கரி ஃபார் gluten ஃப்ரீ குட்டீஸ். ஓகே, சூப்பராக இருக்குது இந்த டைட்டில். தென் செகண்ட் ஒன், சாட்டிஸ்ஃபை யுவர் ஸ்வீட் டூத், த அல்டிமேட் gluten ஃப்ரீ பேக்கரி கைட் ஃபார் ஆன்லைன் ட்ரீட். Okay, then experience gluten-free heaven, unveiling the top online bakery for delicious gluten-free delicacies அப்படின்னு இருக்கு. ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண அப்புறமா இது எனக்கான அவுட்லைன் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஜென்ரேட் அவுட்லைன் இதை கிளிக் பண்ணணும். இது ஓவரால் என்னோட ஆர்டிக்கிளோட அவுட்லைன். மொத்தம் 10 செக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் gluten ஃப்ரீ ஆர் வீகன் டயட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் பெனிஃபிட்ஸ் த ரைஸ் ஆஃப் gluten ஃப்ரீ அண்ட் வீகன் பேக்கரி அப்படின்னு ஹெட்டிங் இருக்கு. இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்ட்ரடக்ஷன் டு gluten ஃப்ரீ டிலைட்ஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் gluten அண்ட் gluten இன்டாலரன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுக்குமே இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண அப்புறமா இந்த லெஃப்ட் சைடில் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த 10 செக்ஷனில் உங்களுக்கு எதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து delete கொடுத்து இந்த மைனஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி delete பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபேக்டர்ஸ் டு கன்சிடர் when choosing an ஆன்லைன் பேக்கரின்னு இருக்கேன், இதை வந்து நான் delete பண்ணிக்கிறேன். delete பண்ண அப்புறமா ஃபைனலாக ஜென்ரேட் ஆர்டிக்கிள் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு gluten ஃப்ரீக்கு தகுந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் போட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஆர்டிக்கிளை ரைட் பண்ணிட்டு இருக்கு. இது ஃபுல்லி SEO ஆப்டிமைஸ்ட். உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டில் நிறைய டிராஃபிக் வரணும்னா இதே மாதிரி ஆர்டிக்கிளை நீங்கள் ரைட் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட பிளாகிங் சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஸ்டாப் ஜென்ரேட்டிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்த அப்புறமா ஷேர் யுவர் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எம்எஸ் வேர்ட்லையா பிடிஎஃபா ஹெச்டிஎம்எல் எந்த ஃபைல் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் பப்ளிக் லிங்க் இப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு
ஷேரபிள் லிங்க் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.